ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ரக்ஷா பந்தன் பண்டிகை வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை வடமாநிலங்களில் பிரபலம் என்றாலும் தற்போது தமிழ்நாட்டிலும் கூட கொண்டாடப்படுகிறது. வாழ்த்துகளும் பரிமாறப்படுகின்றன. பள்ளி கல்லூரிகள் பணியிடங்களில் கூட சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பெண்கள் பலர் ரக்ஷா பந்தன் கயிறை கட்டுவது வழக்கமாகி வருகிறது. அது மட்டுமல்ல, ஒன் சைடாக காதல் கயிற்றை வீசிக்கொண்டிருக்கும் ஆண்களிடம் நான் உங்களை சகோதரனாகத்தான் நினைத்து பழகுகிறேன், நீங்களாக ஏதாவது கற்பனைகளை வளர்த்து கொண்டு என் பின்னால் தெரியாதீர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக பாசக்கயிற்றை கட்டி சூசகமாக ரிஜெக்ட் செய்யவும் இந்த ரக்ஷா பந்தன் கயிறு பயன்படுத்தப்படுகிறது. சில நேரம் தாங்கள் காதலிக்கும் பெண் எங்கே நமக்கு ரக்ஷா பந்தன் கயிற்றை கட்டி அண்ணா என கூறிவிடுவாரோ என அஞ்சி சில ஆண்கள் பதறியடித்துக் கொண்டு அந்த ஒரு நாள் மட்டும் காணாமல் போய்விடுவதும் உண்டு. இப்படியான பல சூழல்கள் உள்ள நிலையில் தனியார் நகை நிறுவனம் சமீபத்தில் விளம்பரம் ஒன்றை வெளியிட அதில் பிரபல நடிகை கிருத்தி சனோன் நடித்திருந்தார். அதில் அவர் வெள்ளை நிற உடையணிந்த நிலையில் ராக்கி கயிறை நாய்க்கு கட்டும் காட்சிகள் இடம்பெற்றது. விளம்பரத்தில் கிருத்தி சனோன் அணிந்திருந்த ஆடை கடும் சர்ச்சைகளை கிளப்பியது. ஏண்டா காட்டெருமை, மாதவியை இப்படித்தான் காப்பாத்துவியா என்ற கலகலப்பு பட சந்தானம் போல, ஏமா சகோதரனுக்கு ரக்ஷாபந்தன் கயிறு கட்ட இந்த ட்ரெஸ்ல தான் வருவியோ என நெட்டிசன்கள் அந்த விளம்பரத்தை கலாய்க்க தொடங்கியதோடு சீரியஸான கண்டனங்களும் விமர்சனங்களும் கிளம்பின. பிரபல பாலிவுட் நடிகையான கிருத்தி சனோன் ஏஆர் ரஹ்மான் இசையில் தனுஷுடன் இணைந்து தேரே இஷ்க் மெயின் என்ற படத்தில் நடித்தவர். சுமார் 35 வினாடிகள் ஓடும் நகை பிராண்டின் அந்த விளம்பரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. பல சமூக வலைதள பதிவர்கள் பண்டிகை நாளுக்கு இப்படியான உடை பொருத்தமல்ல என்று கூறினர். மற்றொரு பதிவரோ ஒரு புனிதமான பண்டிகையை அவமதிக்க திட்டமிட்டு முயற்சி செய்திருக்கிறார்கள், நடிகை கிருத்தி சனோனும் அதற்கு சம அளவில் பொறுப்பானவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு தேசிய திரைப்பட விருது மற்றும் 2 பிலிம்பேர் விருதுகள் உட்பட பல பாராட்டுக்களை பெற்றதோடு 2019ஆம் ஆண்டின் ஃபோர்ப்ஸ் இந்தியாவின் பிரபலங்கள் 100 பட்டியலில் இடம்பெற்ற நடிகை இப்படி செய்யலாமா என கண்டனங்கள் எழுந்தன. நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரனாவத் இந்த விளம்பரத்தை கடுமையாக கண்டித்தார். பிகினி உடை அணிந்து ராக்கி கட்டியதாக கிருத்தி சனோனை சாடியிருந்தார். இதனிடையே தன் மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கிருத்தி சனோன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்றை வெளியிட்டார். அதில் திருவிழாக்களின் உண்மையான சாராம்சம் நாம் அணியும் ஆடைகளில் இல்லை, மாறாக அந்த மரபுகளின் மீது நாம் கொண்டிருக்கும் உணர்வுகளிலும் அர்த்தத்திலும் தான் உள்ளது. ரக்ஷா பந்தன் என்பது பாதுகாப்பின் ஒரு பிணைப்பு. பெண்கள் என்ன அணிய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் எப்போது நிறுத்தப் போகிறோம்? பாரம்பரிய ஆடைகள் காலப்போக்கில் பல மாற்றங்களை கண்டுவிட்டன. ஆனாலும் ஒரு பெண்ணின் கலாச்சாரத்தின் மீதான மரியாதை இன்றும் அவள் அணியும் ஆடைகளை வைத்தே அளவிடப்படுகிறது. கலாச்சாரமும் மரபுகளும் ஒரு பெண்ணின் இதயத்தில்தான் உள்ளனவே தவிர அவள் அணியும் ஆடையின் கழுத்து வடிவமைப்பிலோ அல்லது ஆடையின் வகையிலோ இல்லை என தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடிகை கிருத்தி சனோனுக்கு ஆதரவு தெரிவித்து பெண்கள் தங்களது சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்காக அவர்களை ட்ரோல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். பலர் கிருத்தி சனோனுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் அந்த நகை நிறுவனம் அந்த விளம்பரத்தை இணையத்திலிருந்து நீக்கியுள்ளது. அதில் இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பண்டிகைகள் மீது எங்களுக்கு மிகுந்த மதிப்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் உண்டு. ஒரு பிராண்டாக இந்த மகிழ்ச்சியான தருணங்களை முழு குடும்பத்துடன் கொண்டாடுவதில் நாங்கள் எப்போதும் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இம்முறை அந்த அன்பையும் கொண்டாட்டத்தையும் எங்கள் செல்ல பிராணிகளுக்கும் விரிவுபடுத்த விரும்பினோம். சமீபத்திய விளம்பரம் சமூகத்தின் சில பிரிவினரின் உணர்வுகளை அறியாமல் புண்படுத்தி இருந்ததால் மரியாதை நிமித்தமாக அந்த விளம்பரத்தை அனைத்து ஊடகங்களிலிருந்தும் திரும்ப பெற்றுள்ளோம் என கூறப்பட்டுள்ளது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ரக்ஷாபந்தனுக்கு இப்படி ஒரு உடை அணிந்திருந்த விளம்பரத்திற்கு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்த போது நடிகை கிருத்தி சனோன் விட்டுக் கொடுக்காமல் ஆதரவாகவே பேசி வந்தார். தற்போது அந்த நிறுவனமே மன்னிப்பு கேட்டு விளம்பரத்தை நீக்கிவிட்டது. இப்போது என்ன சொல்லப் போகிறார் அந்த நடிகை என வார்த்தைகளால் சீண்டி வருகிறார்கள். கொஞ்ச நேரத்துல டீ கடைய தீக்கடையா மாத்திட்டீங்களேடா என்பதைப் போல சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் குறிக்கும் ஒரு பாரம்பரிய பண்டிகையை மையப்படுத்திய விளம்பரத்தை இப்படிப்பட்ட ஆடையில் வெளியிட்டு இணையத்தில் கலேபரத்தை உண்டாக்கிவிட்டு திரும்ப பெறுகிறோம் என இப்போது இப்படி உருட்டுவதா? முன்கூட்டியே யோசித்திருக்க வேண்டாமா? தேவையில்லாமல் எரிமலை எப்படி பொறுக்கும் என்பதைப் போல பொங்க வைத்து விட்டீர்களே எனவும் விளம்பரத்தை திரும்ப பெற்றதால் ஆஸ்வாசமும் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக கண்டனங்களை கடுமையாக எழுப்பிய நெட்டிசன்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.